இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு அன்பர் நம்மிடத்திலே கேட்டிருக்கிறார், ஆன்மீக தளத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் சமுதாய பிரச்சனைகளிலே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நீங்கள் தயங்குவது ஏன்? தற்பொழுது தமிழகத்திலே மொழி பிரச்சனை, மும்மொழி பிரச்சனை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. இதிலே ஆன்மீகத்திலே இருக்கின்றவர்களினுடைய கருத்துக்கள் என்ன, வழிகாட்டுதல்கள் என்ன? உங்களால் இதற்கு பதில் தர முடியுமா என்று அந்த அன்பர் கேட்டிருக்கிறார். இன்றைக்கு சமுதாயத்திலே பல பிரச்சனைகளும், ஏன் எல்லா பிரச்சனைகளுமே சமுதாயத்திலே இன்றைக்கு அரசியலாக பார்க்கப்படுகிற நிலைமை அது தொடர்ந்து வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே கருத்துக்களை சொல்வது, கருத்துக்களை தெரிவிப்பது என்பது அது அரசியலாகிவிடுமே என்றுதான் ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் தயக்கம் காட்டுகிறார்கள். ஆனால் அன்பர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் கொடுப்பதுதான், பதில் தருவதுதான், விளக்கம் தருவதுதான் சரியானதாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மொழி பிரச்சனை, மாணவர்கள் என்ன படிக்கலாம், எந்த மொழியை கற்கலாம் என்பதை தீர்மானிப்பது அரசியல்வாதிகளாக இருப்பது அது இந்த மண்ணினுடைய அவலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மாணவன் என்ன படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அந்த மாணவனும் பெற்றோர்களுமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு தமிழகத்திலே கல்வியை அரசியலாக்கி தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இந்த தேசம் முழுவதும் ராஜீவ் காந்தி அவர்களால் நவோதய கல்வி திட்டம் அமல்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் அந்த நவோதயா பள்ளியை வரவேற்று எல்லா மாநிலங்களிலும் நவோதயா பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ராஜீவ் காந்தி அவர்களினுடைய அந்த அற்புதமான திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள் ஒரு உயர்ந்த உலகத்தரம் வாய்ந்த கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பை நவோதயா பள்ளிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது தமிழகத்திலே நவோதயா பள்ளிகளை தடுத்ததன் மூலமாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள், பல லட்சம் மாணவர்கள் அந்த அற்புதமான வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள் என்கிற யதார்த்தமான உண்மையை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் மும்மொழி திட்டத்தை வைத்து தமிழகத்திலே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகளினுடைய பிள்ளைகள் எல்லாம், வசதி படைத்தவர்களினுடைய பிள்ளைகள் எல்லாம் தனியார் பள்ளிகளிலே சேர்ந்து அவர்களுக்கு வேண்டிய மொழிகளையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு புதிய கல்வி திட்டத்தின் மூலமாக அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய திட்டம் என்னவென்று சொன்னால், அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மொழிகளை படிக்கக்கூடிய மாணவர்களும் தங்களுடைய தாய்மொழியிலேயே ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக உலக மொழியான ஆங்கிலத்தை படிக்கலாம். மூன்றாவதாக அவர்கள் விரும்புகிற ஒரு மொழியை தேர்வு செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பை கல்வி நிறுவனங்கள் தர வேண்டும் என்பதுதான் புதிய கல்வி கொள்கை திட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. இதிலே அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்ன இடையூறுகள் ஏற்பட்டிருக்கிறது?
என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த கல்வி நடைமுறைகளின் மூலமாக என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி தெளிவுபடுத்துவதற்கு எந்த அரசியல்வாதிகளும் ஆளுகின்றவர்களும் அரசாங்கமும் தயாராக இல்லை. இதை ஏதோ ஒரு பூதாகரமான பிரச்சனையாக பேசிக்கொண்டு அதன் மூலமாக ஆதாயம் அடைவதற்கு அரசியல்வாதிகள் முனைகிறார்கள். இது மாணவர்கள் மத்தியிலே மாணவர்களினுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய, மாணவர்களினுடைய வளர்ச்சிக்கு தீங்கிழுக்கக்கூடிய செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்த சமுதாயம் புரிந்து கொண்டிருக்கிறது. கல்வி என்பது இங்கே ஒரு இறைத்தன்மையோடு கல்வியை சரஸ்வதியாக வணங்குகிற இந்த சமுதாயத்தில், இந்த புனித மண்ணில் அந்த தர்மத்திற்கான கல்விக்கு தீங்கிழைக்கக்கூடிய செயலை எவர் செய்தாலும் அந்த சரஸ்வதி அன்னை அவர்களை சம்காரம் செய்து விடுவார்கள். ஒரு காலத்திலே மொழி பிரச்சனையின் மூலமாக இங்கே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டதைப் போல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மொழி பிரச்சனையின் மூலமாக நியாயமான கல்விக்கு மாணவர்களுக்கான வாய்ப்பை தடுக்கின்றவர்கள் தூக்கி எறியப்படக்கூடிய சூழல் சரஸ்வதி அன்னையினால் இந்த மண்ணிலே நிகழும் என்பதுதான் இறை தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஆளுகின்றவர்களும் அரசியல்வாதிகளும் புரிந்து கொண்டு இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, அனைத்து மாணவர்களுக்கும் சம உரிமையிலே கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பதற்கு நம்முடைய அரசும் அரசியல்வாதிகளும் முன்வர வேண்டும். இவர்களுடைய முயற்சி எல்லாம் ஏதேதோ இலவசங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், இலவசங்களை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சி அதிகாரங்களை பெறுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த சமுதாயத்திலே அனைத்து மாணவர்களுக்குமான கல்வியை இலவசமாக வழங்க முடியும் என்கிற நிலைமையை இன்றைக்கு அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் மேற்கொள்வதற்கு முன்வருவார்கள் என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கும். எனவே இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச பேராற்றலாக விளங்கக்கூடிய இறை ஆற்றல் தர்மத்திற்கு புறம்பாக செயல்படுகின்றவர்களை நிச்சயமாக தண்டித்து விடும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் தர்மத்திற்காக செயலாற்றக்கூடிய நிலைமை இந்த மண்ணிலே மலர வேண்டும். அதற்கான பெருவாய்ப்பை பிரபஞ்ச பேராற்றல் பெரும் கருணை அருளாக பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்.